அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்கரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 219வது வசனத்தை கவனிப்போம். இவ்வசனத்தின் அடுத்த பகுதி செலவழித்தல் பற்றி அமைகிறது. எதனை செலவழிக்க வேண்டும் என அவர்கள் உம்மை வினவுகின்றனர். சொல்வீராக, மேலதிகமாக எஞ்சுவவற்றை செலவழியுங்கள். மீண்டும் முன்பு கேட்ட அதே கேள்வி, ஆனால் அதற்கான பதில் வேறு வகையில் அமைகிறது. எதனை செலவழிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக இங்கு அல் குர்ஆன் அல் அஃபு என பதில் கூறுகிறது. அல் அஃபு எனின் எஞ்சியது என்று பொருள். அதாவது தனது சொந்த தேவைகள், தன்னால் பராமரிக்கப்படுவோர் தேவைகள் போக எஞ்சியவற்றை செலவழித்தல் என்பதுவே இவ்வசனத்தின் கருத்துல இமாம் இப்னு கசீர் கூறுகிறார். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கருத்தெனவும் மேற்கோள் காட்டுகிறார். இதனை கீழ்வரும் ஹதீஸ்கள் விளக்குகின்றன. 1. செல்வ வசதியோடு இருக்கையில் செலவழித்தலே சிறந்த தர்மமாகும். மேலிருக்கும் கை கீழிருக்கும் கையை விட சிறந்தது. உன் பராமரிக்குட்பட்டவர்களிலிருந்து ஆரம்பி. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி. 2. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை நோக்கி கூறினார்கள், உன்னிலிருந்து ஆரம்பித்து உனக்காக செலவழி, எஞ்சினால் உனது குடும்பத்தாருக்கு செலவழி, உனது குடும்பத்தாருக்கு செலவழித்ததன் பின்னரும் எஞ்சினால் உறவினருக்கு செலவிடு, உறவினர்களுக்கு கொடுத்ததன் பின்னரும் எஞ்சினால் இவ்வாறெல்லாம் செலவழி. ஆதாரம் முஸ்னத் அல் இமாம் அஹ்மத். அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பகுதியில் மனிதனின் இயல்பு நிலையை அவதானித்து இக்கடமையை விளக்கியதனை காண முடிகிறது. இந்த வசனத்தை முடிக்கையில் கீழ்வருமாறு அல் குர்ஆன் கூறுகிறது. அவ்வாறுதான் இறைவன் உலகம் பற்றியும் மறுமை பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம் என்பதற்காக வசனங்களை உங்களுக்கு விளக்கிச் சொல்கிறான். இவ்வசனம் இறை கட்டளைகளை ஆராய்ந்து விளங்க வேண்டும் என சொல்கிறது. அவ்வாறு விளங்க முற்படும் போது உலகையும் மறுமையையும் கவனத்திற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறது. ஏனெனில் உலகம் முழுமையற்ற ஒரு பக்கம் மட்டுமே. சிந்தனையை அதனோடு சுருக்கிக் கொண்டால் முடிவுகள் சரியாக அமைய முடியாது போகலாம். மது, சூதாட்டம், செலவழித்தல் என்பவற்றில் உலக விளைவுகள் யாவை, மறுமையின் விளைவுகள் யாவை என இரண்டையும் கவனத்திற்கொள்ள வேண்டும். தீவிரமாக மறுமையின் பக்கம் மட்டும் நின்றால் துறவரத்திற்கு நெருக்கமான இறுக்கமான பின்பற்ற கஷ்டமான சட்டங்களே அச்சிந்தனை பாங்கிலிருந்து பிறக்கும். அவ்வாறே உலகப்பக்கம் மட்டும் சார்ந்து நின்றால் எக்கட்டுப்பாடுமற்ற போக்கு உருவாகிவிடக்கூடும். குறிப்பாக செலவழித்தல் பகுதியில் உலகப் பக்கத்தை மட்டுமே நோக்கினால் செல்வ அழிவு போன்று அது தோன்ற இடமுள்ளது. இந்நிலையில் மறுமையின் பயன்பாடு கருத்தில் கொள்ளப்படும் போதுதான் செலவழித்தலின் முழு பயனும் தெளிவாகிறது. இறை சட்டங்களின் பண்பு பற்றி இப்பகுதியில் குறிப்பிடப்படும் 2வது விதி இது. உலகம், மறுமை என்ற மனித வாழ்வின் இரு பகுதிகளும் கவனத்திற்கொள்ளப்பட்டே இங்கு சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. எனவே 2 உலகு பற்றிய சிந்தனையும் அவற்றுக்கிடையே சமநிலை காண்பது பற்றிய அறிவும் இருக்கும்போதுதான் இறை சட்டங்களை புரிந்து கொள்ள முடிகிறது என இவ்வசனம் விளக்குகிறது. அடுத்த வசனங்கள் அனாதைகள் பராமரிப்பு பற்றி சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.